श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धवगीता 16வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். காமினः கிருபணாலுப்தாः புஷ்பேஷு ஃபலபுத்தயः अग्निमुग्धा धूमतान्ताः स्वं लोकं न विदन्ति ते। भगवान श्री कृष्णर உத்தவர்கிட்ட சொல்றார், வேதத்துடைய சாஸ்திரத்துடைய இந்த விஷாலமான ஒரு கண்ணோட்டம், த கிராண்ட் விஷன் ஆஃப் தி சாஸ்திரா பொதுவாக மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. உத்தவா, ஏன்னா சாஸ்திரம் சிலது இன்டைரக்டாக சொல்லும், சத்தியத்தின்னு டைரக்டாக சொல்கிறது இல்லை. அதனால் சாஸ்திரத்தோட வேத பூர்வபாகத்திலோ கர்மகாண்டத்திலோ நிறைய கர்மங்களினால் வர பலங்களை பற்றி சொல்லி, இது எல்லாமே கூட தற்காலம்தான், டெம்பரரிலி ஒன்று நீ சுத்தப்படுத்துகிறதுக்காக தான். உன்னை மனசில் சுத்தப்படுத்திக்கணும், கர்ம வாசனைகள் போகணும், அப்புறம் கிரமமாக வைராக்கியம் வரணும், விவேகம், தென் ஞானத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த பாகமும் வேதாந்தமும் சொல்கிறது. இப்போ இதில் முதல் பாகம் சொன்னது எல்லாமே கூட அர்த்தவாதம் மட்டும்தான். அர்த்தவாதம்னா அதிலும் நிஜமான ஒரு சத்தியம் எதுவுமே இல்லை. அர்த்தவாதம், ஸ்துத்தி அர்த்தம். அப்போதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேத மார்க்கத்தில் நடத்த முடியும். இல்லைன்னா நேராக ஒரே வாட்டி எல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்? சகஜமாக பிறக்கும்போதே அவனுக்கு அந்தந்த ஆசைகளும் வாசனைகளும் மனசனேது வேலை பண்ணுறதுனால வேதம் நேராகவும் சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களே டோட்டலாக ஃப்ரீடமும் கொடுக்க முடியாது. அதனால தான் விதி நிஷேதங்களும் சொல்லப்பட்டது. அந்த விதி நிஷேதங்களை புரிஞ்சுக்கிட்டு அதனால் ஒரு மனுஷன் முதல்ல நிஷித்த கர்மங்களிலிருந்து விடுபடி, அப்புறம் சகாம கர்மங்கள் பண்ணிக்கோ பரவாயில்ல. ஆனால் கிரமமாக அந்த சகாம கர்மங்களை செய்யும்போது கூட நித்திய நைமித்திய கர்மங்கள் பண்ணுறேன்னு பாவனை வச்சுக்கிட்டு பண்ணும், பஞ்ச மகாயஜ்ஞங்கள் பண்ணும். அப்படி நிதானமாக நிஷ்காம கர்ம செய்கிற நிலைக்கு வரணும். அப்போ தான் ஞானத்துக்கு தகுதி, ஞானம் அடைஞ்ச மோட்சம். அப்போது மோட்சமனே ஸ்வீட்டு போலி பூர்ணம் உள்ளே வச்சுட்டு மேலே தர்ம அர்த்த காமமனே ஒரு மாவு வச்சு மூடி வச்சுட்டு, அதனால் நீங்கள் இது மேலதே பார்த்துக்கிட்டு அப்படியே அதில் ஸ்டக்கப் ஆகக்கூடாது. அப்புறம் கர்மத்தில் மாட்டிக்கக்கூடாது, அப்புறம் கர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது. இதுதான் ரெண்டு ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதுதான் பகவான் இங்கே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இன்னும் கூட ரொம்ப he feels so bad.
நான் சொன்னது யாரும் கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்ல போகிறாரு. யாரும் கேட்க மாட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது கடந்த சத்சங்கத்தில் பார்த்த ஸ்லோகங்களுக்குள்ளே அவங்கள பகவானும் குருவினை ஆசிரியக்கலை, சாஸ்திரத்தினை ஆசிரியக்கலை, ஏதோ பக்தி பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன விரும்புகிறவங்கள தான், ஆஸ்திகர்கள் தான், வேதந்த நம்புறவங்கள தான். ஆனால் சரியாக புரிஞ்சுக்கணும். த காம்ப்ரிஹென்சிவ் விஷன் ஆஃப் தி வேதான்னது அது குருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் உனக்கு தெரியும் என்னான்னு. ஏதோ கொஞ்சம் முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும் படித்தா ஏதாவது ஆர்டிக்கல் புரியுமா? மொத்தம் படிக்கணும். ஏதாவது அப்புறம் சந்தேகம் வந்து மறுபடியும் படிக்கும்போது தான் அப்போ தான் உனக்கு புரியும் முதல் வரியில் என்ன சொல்கிறது. அப்போது படிக்காமே முழுசாக கேட்காமே மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்காமே வேதம் கொடுத்த இந்த மார்க்கத்தை அனுசரிக்காமே புஷ்பத்தின்னு பார்த்தே பலவனை நினச்சிக்கிட்டு இவங்க அதுதான் வேறே பலம் ஒன்றும் கிடையாது, இங்கே நல்லா இரு, தர்மமாக பூஜை புனஸ்காரம் பண்ணி கோயிலுக்கு போ, அப்புறம் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும், நல்லது, அப்படி தான் சொல்கிறேன். தவிர மோட்சம் అనేది ஒன்று இருக்கு అనేది யாரும் விரும்புறதில்லை, தெரிஞ்சுக்கிறது விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லி 27 முக்கியமாக இவங்களனே ஒரு 5-4 பதங்களை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறார். அதுதான் பார்த்துட்ருக்குறோம். ஜென்ரல் மீனிங் மட்டும் அன்றைக்கி சொல்லியிருக்கோம். இதில் ஒன்றும் இவங்க காமினஹா அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட்ஸு, சென்ஷுவல் ப்ளெஷர்ஸு, கம்ஃபர்ட்ஸு அப்படி இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதர்மமாக போனான்னு பரவாயில்ல, கொஞ்சம் தர்மம் பண்ணி கூட எனக்கு புண்ணியம் இருந்தால் இன்னும் நல்லா வருவன். ஏதோ மொத்தத்தில் காமினர்களுக்காகவே இருக்காங்க. மோர் டிசைரஸ் பீப்புள், they want more and more luxuries. காமினஹா. அப்புறம் கிருபணாக. ஓகே, கிருபணாகன்னா அவங்களுக்கு இருக்கிற பொசஷன்ஸ் ரிலேஷன்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கிறது ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கோம் எனக்கு. அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஓகே, அடுத்ததாக லுப்தாக அப்படின்னா லோபிகள், கிரீடினஸ் இருக்கிறது போகாது. வாழ்க்கை கடைசி வரைக்கும் பொசஷன்ஸு, ரிலேஷன்ஸு, அப்புறம் பணம், புகழ் இதிலேயே இருப்பான். அது தப்பு. வாழ்க்கையை 4 பாகங்களாக பிரித்து சொல்லுது சாஸ்திரம், அதையும் தெரிஞ்சுக்கலை. அப்புறம் புஷ்பேஷு பலபுத்தய, இதே போதும், நான் தர்மமாக தானே இருக்கேன். நிறைய பேர் இது முன்னாடி சொல்லியிருக்கோம், ஐ ஆம் ஸோ குட் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நீ குட்டாக இருக்கிறது அது பத்தாது. சுவாமிஜி அது குடி சோச்சோ மாதிரி நிறைய பேர் அப்படி தான். ஐ ஆம் ஹானஸ்ட் டு மை செல்ஃப், நான் அப்புறம் யாருக்கு எந்த தொந்தரவு பண்ணல, சுவாமின்னு கும்பிடுறேன், இதுக்கு மேலே வேறு என்ன சாஸ்திரம் எல்லாம் கேட்குறத நினச்சிக்குவான். உன்னுடைய குட்னஸ் உன்னை ஞானம் அடையிறதுக்கு வேண்டிய தகுதி கொடுக்கணும். இன்னும் உன்னை குட்னஸ் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? சரி, குட்னஸ்னா யூ ஆர் தார்மிக் பர்சன். தர்மம் எதுக்கு? தர்மம் பிரம்மத்துக்காக, தர்மம் மோட்சத்துக்காக. அந்த லிங்க்கு தெரியாமல் நிறைய பேர் ரிலீஜியஸாக இருந்தால் கூட அப்படி இருக்கிறாங்க. அதுதான் சொன்ன இந்த 16வது அத்தியாயம் உத்தவகீதையில் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உபதேசம், வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ரிலிஜியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கேட்கும்போது நமக்கு எல்லா சந்தேகங்களும் போயிட்டே இல்லையா? மதம் பற்றி, அப்புறம் ஆத்தியாத்மிகம் பற்றி, குணதோஷங்களை பற்றி, ஆச்சார விசாரங்களை பற்றி என்னன்னது கிளியராக தெரிகிறது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அக்னிமுக்தாக. அப்படின்னா கர்ம காண்டத்திலேயே ரொம்ப முழுங்கி போயிருக்கிறவங்க, அதிலே மயங்கி போயிட்டு இருக்கிறவங்க. அக்னி అనేది கர்மகாண்டக்கு முக்கியம். ஓகே, அக்னிமுக்தாக அவங்க அப்படி
అగ్నిముగ్ధాహన్నా ఇది కొంచెం వివరం கொடுக்கணும். முக்தான்னா இன்னொன்று டெல்யூடட் பை అని சொல்லணும். அதில் ஈடுபட்டிருந்த தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதில் பிரமிச்சு போயிடுறான். முக்தான்னு அது சொல்லணும். ஈடுபடுறான், மயங்கி போகிறான், பிரமிச்சு போயிடுறான். டெல்யூடட் அந்த கர்ம காரணத்தில் ரிச்சுவல்ஸ்லேயே. ரிச்சுவல்ஸ் எதுக்கு சொல்லியிருக்கு? எவ்வளோ நாள் பண்ணணும், பண்ணும்போது என்ன பாவனை இருக்கணும், சித்தசுத்தி வருதா, எது ஆசிக்காமி நிஷ்காமமாக பண்ணுறானா. இது முன்னாடி ஏதோ முதல்ல சகாமியத்தோடு பண்ணியிருக்கேன், போதும் நிஷ்காமமாக பண்ணணும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டுறான். இதுக்கு முண்டகோபனிஷத்தில் அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. கர்மகாண்ட பற்றி சொல்லும் போது கர்மகாண்டத்தில் சொன்னதுக்கு பலமெல்லாம் இருக்கும், அது சத்தியம்தான்னு கூட சொல்லிச்சு முண்டகோபனிஷத்து. சொல்லி அதுக்கப்புறம் ஆனால் இது சாஸ்வதமான பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லும் போது ப்ளவா ஹேதே அத்ருடா யத்ஞரூபாஹ. ஓகே, they are like a float on the water. தண்ணி மேலே இருக்கிற அந்த சின்ன கப்பலோ ஏதோ அந்த ஒரு பிளேட் வச்சு அப்படி அது மேலே ஓட்டுறாங்க பாருங்க, உடன் பிளாங்க், அதுக்கு பேர் ப்ளவா ஆர் ஸ்மால் போட். அது ஏதாவது ஸ்டடியாக இருக்குமா? ஆடிட்டே இருக்கும், கட்டி போட்டால் கூட ஆடும். அந்த மாதிரி இந்த யக்ஞ ரூபத்தில் இருக்கிற இந்த கர்மங்கள் இது எல்லாமே அதில் என்ன யக்ஞம்னா அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மா. 18 பேர் இருந்து ஒரு யக்ஞம் ஒரு கரெக்டான கர்மம் பண்ணணும்னா 18 பேர். நம்ம எல்லாம் இப்போ அப்படி பண்ண மாட்டோம், பெருசாக பண்ண கோவில். இப்போ என்ன 4 வேதத்துக்கு சேர்ந்த 4 பேர் இருக்கணும், 4 பக்கம் உட்காருவான். இதெல்லாம் அப்போ பேசியிருக்கோம். அப்புறம் எஜமானி இருக்கணும், எஜமானுடைய பத்தினி இருக்கணும், மொத்தம் சேர்த்து 18 ஆயிடுச்சா, அஷ்டாதசோக்தம். ஓகே, அப்புறம் அது பூர்ணம் இல்லை, இட்ஸ் எ ஓன்லி டெம்பரரி பெனிஃபிட் கொடுக்கும். புண்ணியம் வரும், சரி, அதுக்கப்புறம் புண்ணியலோகத்துக்கு போவே திரும்பி வருவேன், புண்ணியம் தீர்ந்து போயிடும். இட் இஸ் லைக் எ கரன்சி அப்படின்னு சொல்லி அங்கே. ஆனால் இதுதான் ஸ்ரேயஸ்ன்னு நினச்சிக்கிறான். ஏதத் ஸ்ரேயோபிநந்தந்தி மூடாக. முண்டகோபனிஷத்து மூடா வார்த்தை உபயோகப்படுத்துறதுல ஒரு ஸ்பெஷல். கட்டோபனிஷத்து தீர அనే வார்த்தை உபயோகப்படுத்துறதுல ஸ்பெஷல். ஓகே, மூடாக யார்? இதுதான் சத்தியம். அபிநந்தந்தி, இது திஸ் இஸ் குட், இப்படியே போதும். அப்படி அதுக்கு என்ன பலம்? போ ஜரா மிருத்யும் தே புனரேவாபி யந்தே. இந்த ஜனன மரண சக்கரத்தில் நீ எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபடியும் வருவே, அப்புறம் இங்கே நின்று திரும்பி பாபம் பண்ணுவியோ புண்ணியம் பண்ணுவியோன்னு தெரியாது, இப்படி தான் சுற்றிட்டே இருப்பேன். ஜரா மிருத்யும் இதிலேயே சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அக்னிமுக்தாகன்னா அக்னியிலிருந்து விடுதலை. அப்புறம் சந்நியாசின்னு சொல்லும்போது அதனால தான் அக்னியோட சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஓகே, நம்ம கிரகஸ்தர்களாக இருக்கும்போது இப்போ அக்னி அந்த பண்ணணும், இதெல்லாம் என்னென்ன பண்ண முடியறதோ அதெல்லாம். ஆனால் இப்போது சாஸ்திரம் கேட்டுகிட்டே இருக்கிறோம், அப்போ மரப்பு நான் எப்போ விடுவேன் என்னமே பண்ணிட்டேரோ. நிஷ்காமமாக பண்ண, பிரேமையோடு பண்ண, எது ஆசிக்காது. சரீரத்துடைய ஆரோக்கியத்துக்காக, சரீரம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக, மனசுன்னு அதில் ஒரு ஈடுபடுத்துறதுக்காக, தேவையில்லாததில் போகாமல் இருக்கிறதுக்காக அனுஷ்டானம் போட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணிட்டேரும். ஆனால் எதுவுமே ஆசிக்காது. அப்போ என்னாகும்? உனக்கே தெரியாமல் சித்த சுத்தி ஏற்பட்டு விவேகம் வைராக்கியம் ஞான மேலே ஆவல் வரும், பசி வரும், ஞான பசி. பசியாக இருக்கிறவன் போய் சாப்பிடணும்னு சொல்லணுமா? ரொம்ப பசியாக இருக்கிறவன் அப்போ நான் இப்போ பேசலப்பா, எனக்கு பசிக்குது, இப்போ அப்புறம் பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியோ தேடி கடைக்கு போயோ ஹோட்டலுக்கு போயோ வீட்டில் டைனிங் ஹாலுக்கு போயோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜு திறந்து ஏதோ ஒன்று சாப்பிடணும். யார் சொல்கிறான்?
அப்படிதான் அந்த ஞான பசி, நான் எனக்கு விடுதலை வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னு அந்த வந்ததுக்கப்புறம் யாரும் நிறுத்த முடியாது. அது வந்தவனுக்கு பேர் தான் முமுக்ஷு, மோட்ச இச்சை. அப்போது அக்னியிலிருந்து விடுதலை. 2 வகையான அக்னி இருக்கு. முக்கியமாக சந்நியாசி பற்றி சொல்லும் போதும் நம்மளை கூட அது புரிஞ்சுக்கணும். சந்நியாச நிலையில் வாழணும் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம். பாஹ்ய சந்நியாசம் பற்றி இல்லை. என்னது 2 அக்னி? ஒன்று நார்மல் யக்னரூப அக்னி, இன்னொன்று குக்கிங் அக்னி. அப்படின்னா சந்நியாசிக்கு குக்கிங் கூட பண்ணக்கூடாது, அவர் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும். 2மே விட்டுடணும் அவர். ஏன்னா அப்புறம் கிச்சனு குக்கிங்கன்னு அப்புறம் அது ஒரு சம்சாரம்தான், அதிக பாடு. அதனால் சன்னியாசி ஃப்ரீயாக இரு, கை காட்டு, போய் கேட்டுக்கோ, சாப்பிடு. எங்காவது உட்காந்து இப்படி சொல்லித்தா ஏதாவது, ஆனால் சொல்லித்தரணும். சந்நியாசின்னா இன்னொரு அர்த்தம் சொல்லட்டுமா? சந்தர்ப்பம் வந்ததுனால சாஸ்திர ஸ்ரவண மனன நிதித்தியாசன அண்ட் உபதேசம் சொல்லி கொடுத்துக்கிறது தவிர சாஸ்திர மாத்தம் அடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் சந்நியாசம். சந்நியாசம் எடுத்துக்கிட்டு கூட சாஸ்திரம் சொல்லித்தரதில்லை, சாஸ்திரம் படிக்கிறதில்லை, ஆசிரமம் மட்டும் நடத்துகிறேன்னா. நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன். சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. நீ சந்நியாசம் எடுத்துகிட்டு எது சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் பாருங்க, எங்கே மிஸ்லீட் ஆகுறாங்கன்னு. ஆனால் நிறையா பேர் பண்ணுறாங்க சார், பெரிய பெரிய மகாத்மான்னு. அதான் சொல்ல முடியும். மகாத்மா மேபி ஞானி ஆகிருக்கலாம், ஆனால் சுற்றி சம்சாரம் மேபி அது பல பேருக்கு ஒரு நல்ல வழி காட்டும். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது கலியுகத்தில், தேவை. அது இல்லைன்னு எப்படி இருக்க நிறைய, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் மகாத்மா ஞானி கூட அதிலேயே மாட்டிக்கிட்டு அதுக்காகவே அப்புறம் ஒடிச்சு ஆசிரமம் வளர்த்தணும், பணம் வளர்த்தணும், டொனேஷன்ஸ் வரணும், அது இது பண்ணக்கூடாது. அது பிஸ்னஸ் ஆக்கக்கூடாது. சிலது இப்போது பிஸ்னஸ்ஸு வந்துச்சு அதில், அதானே நான் நல்லதுக்காக பண்ணேன். ஆனால் நான் ஒன்று கேட்குற கேள்வி, இவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் நம்ம இங்கே நடத்துகிற மாதிரி கூட சிஸ்டமேட்டிக்கான சாஸ்திர டீச்சிங் எங்கேயுமே இல்லை. ரொம்ப ரேரு, ரொம்ப ரேரு. சில ஆசிரமங்கள் தான் சொல்லணும். அங்கே கூட இந்த அளவுக்கு ஏதோ வாரத்துக்கு 4 நாள் கரெக்ட் ரெகுலராக இத்தனை வருஷமாக இப்படி நடத்துகிறோம். ஏன் அப்போ ஆசிரமம் நடத்தக்கூடாது? யாரோ தகுதி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் வந்துவாங்க, மிச்சம் எல்லோரும் ஏதோ பண்ணிட்டோம், பஜனை பண்ணிட்டோம், வாங்க படம். சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் சுற்றி வேறு ஏதோ பண்ணி மக்கள் எல்லோரும் ஆத்தியாத்மிகம் வராங்க, அவங்களுக்கு கூட்டம் வர்றது எல்லாம் நடக்கிறது. அது பிரயோஜனப்படுமா? அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறது. ஏன் சாஸ்திரம் பேசக்கூடாது? இதே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டு கேட்டு யாரோ புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. சொல்லியே கொடுக்கல. ஒரு ஆசிரமம் இருந்து, ஒரு சந்நியாசி இருந்து சாஸ்திரத்தின்னு சொல்லி கொடுக்குறதுல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லை. எங்கள் குரு சுவாமி அப்படி சொல்லி தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போது 7 நாள் இந்த ஞானத்தினை அப்படியே தானம் பண்ணணும். அதுதான் குரு சேவை, குருவுடைய ஆக்ஞை எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு. அப்போ மாதிரி சந்நியாசி வேறு என்ன? சரி, எனக்கு யார் கூட சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் நீ போய் காட்டிலோ மலையிலோ இருந்துக்கோ, பரவாயில்ல. நான் டீச்சும் பண்ணல, யாருக்கிட்ட எதுவுமே கேட்கல, அப்படி இயற்கையோடு இருப்பேன்னு இரு. அப்போ இங்கே இருக்கிற அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சாஸ்திரம் ஏன் சொல்லி தரக்கூடாது? ஏன் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தெரியல, அவங்க படிக்கல சாஸ்திரம். சந்நியாசம் ட்ரெஸ் போட்டுக்கவங்கள சாஸ்திரம் படிச்சிருக்காங்கன்னு நினச்சிக்காதுங்கோ, சரியா? படிக்கலை. ஒருவேளை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி படித்தா கூட இப்போது அதில் நிஷ்டை வரலை. அதில் நிஷ்டை வராதனால லோக விஷயங்கள் மேலே இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கட்டுற, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற, அப்படியானே போயிடுது. அப்போது சொல்லி சாஸ்திரம் அப்போ யாரும் காப்பாற்றி இது நிற்க வச்சுடுவாங்க? யாரோ இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் தானே இது இருக்கும். அப்புறம் அதெல்லாம் இருக்குது. அக்னி முக்தாகன்னா சரியா? கொஞ்சம் சைடு பாயிண்ட்ஸ் நிறையாவே சொல்லிட்டேன். இந்த சந்நியாசி அக்னி தியாகம் இதெல்லாம் வந்ததுனால பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் பகவான் சொல்லும் போதும்
சந்நியாசன்னு யாருன்னு இது டெஃபினேஷன் கொடுத்தாரு. அநாஸ்ரித கர்ம ஃபலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியா. சும்மா அக்னியும் கர்மத்தின் நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னேன். நான் அக்னி பண்ணல, ஆனால் எங்கள் ஆசிரமத்தில் பெரிய கிச்சன் இருக்க 10 பேர் வேலை பண்ணணும். அது இல்லை, கர்மத்தின் ஆசிரமி அனாசிரித கர்ம கர்ம ஃபலத்தின் ஆசிரிக்காமல் இருக்கிறது தான் சந்நியாசம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த அத்தியாயமே அப்புறம் சொல்லப்படுறது. சரி, இவன் இப்போ தூமதாம் அந்தாக இவங்களுடைய கதி பற்றி சொல்கிறாரு. முண்டகோபனிஷத்து சொன்ன மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இங்கே பகவான் வந்து தூமதாமன்னா புகையோடு கூடியிருக்கிற, ஏன்னா புகையில் உட்காந்து அக்னிஹோத்திரங்கள் பண்ணி புகை மூக்கில் காதில் எல்லாம் போய் எல்லாம் தூமதா அந்த மார்க்கம் கூட கிருஷ்ண மார்க்கத்தில் போயிடுவான்னு அர்த்தம். அந்தாகன்னு அதுதான் லட்சமாக. ஏன்னா அப்புறம் யக்னம் யாகம் ஸ்வர்க்கம் வேணும் பித்ருலோகம் வேணும்னு பண்ணவனுக்கு அதுதானே கிருஷ்ண மார்க்கம் பேசியிருக்கோம். இந்த டார்க் பாத்தனை இல்லைன்னா சந்திர மார்க்கம்னு. ஏன் சார் நல்லது தானே சார், நல்லதெல்லாம் பண்ணி தானே அங்கே போனான். அது நல்லது இல்லை. ஏன் திரும்பி வருவேங்க, திரும்பி வர்றதுக்கு அங்கே போகணும். ஏன்னா இங்கே ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இல்லை, இங்கே நிறைய கொசு இருக்குது, கரண்ட் சப்ளை சரியில்லை, அப்புறம் எல்லாம் ப்ராட்பேண்டுக்கு எல்லாம் கட்டணும், இன்டர்நெட்டு கட்டணும். அங்கெல்லாம் ஃப்ரீ, எதுவுமே தேவையில்லை. அது இல்லைப்பா. ஸ்வம் லோகம் தேன விதந்தி. ஸ்வம் லோகம்னா ஆத்மலோகம். தன்னைத்தானு தெரிஞ்சிக்க மாட்டான். அந்த லோகம் போகணும் இந்த லோகம் போகணுன்றான். ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்டாயன்னா, ஒன்று நீ அறிந்தாயன்னா உனக்கு ஒரு கீடில்லை. நோ யுவர் செல்ஃப், ஹூ ஆர் யூ. பகவான் அதான் சொல்கிறாரு. ஸ்வம் லோகம்னா ஆத்மலோகம். ஆத்மலோகம்னா அசல் நான் யார், என்னோடய ஸ்வரூபம் என்ன, நானே அங்கே போகணும் இங்கே போகணும், ஏன் இந்த சரீரத்துக்குள்ளே வந்த, இது நிஜமா கனவா, ஒரு கேள்வி போட்டு அனுப்பிச்சிட்டோம். இல்லை, மண்டே சொல்லணும் உபனிஷத்து கிளாஸ். ஓகே, அப்படின்னு பகவான் அந்த ஸ்லோகம் முடிச்சிட்டாரு. 28வது ஸ்லோகத்தில் இப்போது இதெல்லாம் சொல்லி இங்கே கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. நதே மாமங்க ஜானந்தி ஹ்ருதிஸ்தம் ய இதம் ததஹ ஹ்ருதிஸ்தம் ய இதம் ததஹ உக்தசஸ்த்ராஹ்ய சுத்ருபஹ யசுத்ருபஹ யதா நீஹார சக்ஷுஷஹ. ஓகே, சாராம்சம் சொல்கிறேன். முதல்ல பாருங்க. ஓ அங்கே பகவான் உத்தவனை பல விதமாக பாராட்டி அன்பாக பேசுகிறார் இல்லையா. அங்கான்னு ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் டிவோட்டி. அங்கமன்னா ஹூ இஸ் த பார்ட் ஆஃப் மீ, ஃப்ரெண்டுன்னு அப்படி தானே நினச்சிக்கிறோம் பக்தனை விட. ஸோ ஏ அங்க அப்படின்னு சொல்லி கேவலம் கர்மட்டர்களாகவே இருந்த இவங்க வந்து இவங்களுடைய நோக்கம் என்ன, இந்திரிய போகங்கள், இன்னும் நல்ல சரீரம் இருக்கணும், நல்ல என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கணும், நல்ல அனுபவிக்கணும். கர்மபலம் அதுதானே. இன்னும் பெட்டர் கம்ஃபர்ட்ஸ். ஓகே, இப்போ அதுதானே கன்சியூமரிசம். இப்போ இந்த உலகம் நமக்கு டீச் பண்ணுறது என்னன்னா கன்சியூமரிசம். மோர் அண்ட் மோர் வேணும். ஆனால் என்டையர்லி சாஸ்திரம் சொல்கிறது, நம்ம சனாதன தர்மம் சொல்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு. அமிர்தத்வம் தெரியணுமன்னா அடியணுமன்னா கிவ் இட் அப். சின்னதே உட்டி கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி நீ தியாகம் பண்ணுவே?
அதுக்காக தான் தானம் விஷயத்தில் கூட அந்த சின்ன சின்னது கொடுக்கறது உட்டி கொடுக்குறது అనేది దానం అనేది ஒரு வேலை ரினன்சேஷனுக்கு ஒரு ஸ்டெப் தான் அது. அப்புறம் டோட்டல் ரினன்சேஷன் பண்ணவன நீ கொஞ்சம் கொஞ்சம் பழகணும் இல்லையா, முதல்ல தானம் பண்ணணும், உட்டி கொடுத்துரும், கிவ் இட் அப். அப்போது இவங்க வந்து ஸோ சென்சுவல் ப்ளெஷர்ஸ், ஹையர் லோகாஸ், கர்மா, அதுதான் முக்கியம்னு சொல்கிற இவங்களுடைய கண்கள் என்ன ஆயிடுச்சு, அங்கே அக்னிஹோத்திரம் புகனால என்னமோ இங்கே பகவான் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த ஸ்மோக்கு மிஸ்டியாக இருக்கும்போது ஊட்டி போகும்போது எல்லாம் ரோடு தெரியுமா, அப்படி இவங்க கண்களுக்கு முன்னாடி நீஹார சக்ஷுஷா, நீஹாரன்னா அந்த பனி, ஸ்மோக்கு, ஃபாக், அதனால் மூடப்பட்ட கண்கள் இருக்கிறவங்க அக்னியில் கொஞ்சம் நேரம் புகை வந்துட்டு இருந்தால் அப்புறம் ஒன்றும் தெரியாது. பட் பகவான் அப்படி, அது மீன்ஸ் கேட்ராக்ட் வந்தவங்களுக்கு ஒழுங்காக தெரியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மறைச்ச ஒரு திரை ஏற்பட்ட மாதிரி இவங்க அதுக்கு மேலே சிந்திக்க மாட்டுறாங்க. என்ன பண்ண மாட்டுறாங்க, இதனால் அவங்கள ஹிருதயத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற என்ன நினச்சிக்க மாட்டுறாங்களே, அது சொல்கிறாரு. ஓகே, இதுதான் அர்த்தம். இப்போ பதங்கள் பாருங்கோ. ஹே அங்க தே ஹிருதிஸ்தம் மாம் ந ஜானந்தி. நான் அவங்க ஹிருதயத்தில் இருக்கேன், என்ன அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு என்னென்னமோ வெளியில் ஏன் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்புறம் அந்த ஊர் இந்த ஊர், அந்த கோவில் அந்த மலையான்னு ஓடுறானே. அதுக்கப்புறம் வந்து வைகுண்டம் பண்ணுறா, கைலாசம் பண்ணுறானே. சொன்னமில்லையே, வைகுண்டம்னா நம்ம ஆத்மா தான். ஹிருதயஸ்தலந்த வைகுண்டம், ஹிருதயஸ்தலந்த ஆத்மா இருக்கிற இடந்த நான், அதுதான் கைலாசம். ஸோ ஆனால் இவன் வந்து ஹிருதிஸ்தம் மாம் ந ஜானந்தி. ஓகே, யார் நான், யஹ இதம் ததஹ, நான் யாரு, அவன் கிருஷ்ணராக சொல்லிக்கல, நாராயணனாக சொல்லிக்கல, ஆத்மா சர்வத்திர வியாபிச்சிருக்கிற. அதனால தான் மாமன்னு சொல்லுவார் பகவான் பல இடத்துல. ஆனால் அது பரம்பொருள் பிரம்மம் தான் ரூபம் எடுத்துக்கிட்டு வந்து பேசுறது நினச்சிக்கணும். நான் யாரும் இருக்கானோ, இந்த ஜகத் மொத்தம் வியாபிச்சிருக்கேன். நான் ஜகத் மொத்தம் வியாபிச்சிருக்கிற வஸ்து என்ன, ஆத்மா பிரம்மம். அது அப்போ எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கும்போது நீ எதுக்கு அங்கங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லையே, தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க என்ன, இவங்களுக்கு உக்த சஸ்திராக, இவங்களுக்கு அந்த கர்மனேது தான் பெரிய ஒரு ஆயுதம். அதை எடுத்துக்கிட்டு கர்மல அப்படிப்பட்ட ஒரு அதே பிடிச்சிக்கிட்டு அசுத்ருபக, அசுவன்னா இந்திரியங்கள், அசுசு ரமந்தி இது அசுராகன்னு சொல்லிட்டோம் டெஃபினேஷன். எப்போ இந்திரிய போகங்களை பற்றி யார் சிந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அசுரர்கள் தான். சாஸ்திரப்படி புராணங்கள் இருக்கிற யாரோ மீசம் பெரிய பெரிய பல் இருக்கிறவன் அசு இல்லை, நம்ம எல்லோரும் நம்ம இல்லை. சாஸ்திரம் கேட்க இந்திரிய போகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க எல்லாரும், அவங்க யாராவது ஆகட்டும். உக்த சஸ்திராக அசு த்ருபக அப்படின்னா இந்திரியங்கள திருப்திப்படுத்துகிறவங்க, த்ருபகன்னா திருப்திப்படுத்துகிறவங்க, அதுதான் வேணும். அவங்க என்னாச்சு, ஏன் இப்படி என்ன, கண்ணும் அப்படி ஏதோ திறனாலும் மறைச்சதில்லை, புத்தி மறைஞ்சுது. புத்தி இருட்டாகி போச்சு, புத்தியில் வெளிச்சம் விவேகம் வரமாட்டேங்குது. அதுதான் டெல்யூடட்னு சொல்லிட்டார் முந்தாவது ஸ்லோகத்தில். இவங்களுக்கு என்னமோ ஒரு அக்ஞானமனை அந்தகாரம் இருட்டாய் தெரியாமல் மறைக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்புறம் 23 பகவான்
ஒரு கொஞ்சம் டிஃபரெண்ட்டான விஷயம் பற்றி சொல்கிறாரு ரிலேட்டட் டு இந்த கர்ம காண்டத పశు హింస ద యానిమల్ సాక్రిఫైస్ అనేది நிறைய பேருக்கு சந்தேகம் ஏன் வேதத்திலேயே சில காரியங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு எங்கோ சொல்லியிருக்காதாமேன்னு சொல்லிட்டு என்னை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. எல்லாருன்னு கேட்பாங்க, சாஸ்திரம் சொல்கிறாங்க வேதமே இப்படி சொல்கிறதில்லை, இட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது. ஆனிமல் சாக்ரிஃபைஸ் இருக்குது, வேதத்திலும் இருக்குது. இது நிறைய பேருக்கு சந்தேகம். 29, 30, 31 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறாரு. படிக்கிறோம். தேமே மதமவிஜ்ஞாய பரோக்ஷம் விஷயாத்மகாः हिंसायां यदि रागः स्यात् यज्ञ एव न चोदनाम्. हिंसा என்ன ஹிம்சா? பசு ஹிம்சா. என்ன சொல்கிறாருன்னு விஷயம் முதல்ல இங்கே பாருங்கோ, அப்புறம் பதார்த்தம். பசு பலி யஜ்ஞம் பேர் சொல்லி பசுಗಳನ್ನು சம்ஹாரம் பண்ணுறது, கொலை பண்ணுறது. ஏன் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு முதல் கேள்வி. அதுக்கு பகவான் இங்கே பதில் கொடுத்தாரு. அது நான் சிம்பிளாக சொல்லணும். முதல்ல அந்தந்த ஸ்வபாவம் குணம் ஒரு பழக்கம் இருக்கிற ஆல்ரெடி இருக்க மனுஷனுக்கு அவனுக்கு மாம்ச பக்ஷணம் செய்யணுமனே, மாம்சம் சாப்பிடணுமனே ஒரு ஆசை, வெறி உள்ள டிசைர் இருக்கு. இப்போ அவனை எப்படி திருத்துறது? எப்படி திருத்துறது? ஒரு குடிக்காரனை நீ குடிக்காதன்னு சொல்லி திருத்தி பாருங்கோ, பழக்கம் இருக்கிறவனை. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. மெஜாரிட்டி அவங்களை திருத்த முடிய மாட்டேங்க. அதே மாதிரி இந்த நான்வெஜ் மாம்சம் சாப்பிட்றதுன்னு ஆசை பழக்கம் இருக்கிறவங்களும் இருப்பான், சுபா நேச்சுரலாகவே இருக்கான். இப்போ அவங்களை வேதம் என்ன சொல்கிறதுன்னா, நீ பரவாயில்ல சாப்பிட்டுக்கோன்றதை ஜாகிரதை கேட்கணும். பர்மனெண்ட் லைசன்ஸ் இல்லை, டெம்பரரியாக சாப்பிட்டுக்கோ. ஆனால் அங்கே ஒரு கிளாஸ் போடுறது என்னென்னா, ஏன்னா முதல்ல அவனை இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னோம், வேதத்தை அட்ராக்ட் பண்ணுறது. நான் வேதம் கேட்டவன் முதல்ல வரணும். வந்தால் நான் அவனை கொஞ்சமாக அப்படி திருப்பி டைரெக்ட் பண்ணி அப்படி அனுப்பிச்சுடுவேன். அவன் எனக்கு எட்டே வரலன்னா வேதம்னா விருப்பம், அப்புறம் அது சாஸ்திரம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால். அதனால் புரிஞ்சுக்கணும். இது இஸ் ஜஸ்ட் லைக் குழந்தைக்கு ஆசை காட்டுறது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் இல்லை கனெக்டடு. மருந்து கொடுக்கணும், ஆனால் சாக்லேட் காட்டணும். அந்த மாதிரி தான் இவங்களன்னு கூட மாற்றணும். அப்படி இருக்கவங்களை என்ன பண்ணுறது? வேதம் அவங்களன்னு பர்மிட் பண்ணுறது. ஆனால் வேதத்துடைய நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனிமல்ஸ்ன்னு கில் பண்ணுறதோ மாம்சம் சாப்பிடுன்னு சொல்கிறதோ சாஸ்திரத்துடைய நோக்கம் கிடையாது, ப்ரிஸ்கிரிப்ஷனு கிடையாது. ஆனால் ஏன் சொன்னதுன்னா இதுதான், அவங்களை எப்படியாவது மாற்றணும்னா முதல்ல ஒட்டி பிடிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. அப்படி சொல்லும் போதும் இது ஒரு டெம்பரரி லைசன்ஸ் தான். அப்புறம் என்ன கிளாஸ்ன்னு சொன்னானே, ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட நாள் அப்போ மட்டும் சாப்பிடன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறது. அப்போது அது என்னது, நீ ஒரு ரிச்சுவல் பண்ணி அப்போ சாப்பிடு. பார்த்தீங்களா, ரிச்சுவல்னு கொண்டு வரணுங்க. அது ரிச்சுவல் யாருக்கு ஆஃபர்ன்னா பொதுவாக அது க்ஷுத்ர தேவதர்கள் இருப்பான். ஓகே, அந்த தேவதர்களுக்கு அப்படின்னா தாமசிக்க தேவதர்களுக்கு. ஏன்னா இவன் தாமசிக்க குணம் இருக்கிறவன் தானே இவன், அதனால தான் இது விரும்புகிறான். அப்போது சிருஷ்டிலே பாருங்கோ, புராணத்தில் தாமசிக்க தேவதைகள் இருக்காங்க.
இதுதான் நிறைய கிராமங்களுக்குள்ளே அங்கங்கே இருக்கிறது. கிராமம் உள்ளே போகும்போதே வெளியில் ஐயனாரன்னு ஒரு பொம்மை இருக்கும், இல்லைன்னா அம்மனுடைய இது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக நாக்கு தொங்க போட்டு கத்தி அது இது பிடிச்சிக்கிட்டு அப்படி எலுமிச்சை பழம் போட்டு இதெல்லாம் போட்டு இருக்கும். அது எப்படியோ அவனுக்கு என்னன்னா ஆக்சுவலி அவன் ஹிருதயத்தில் இருக்கிற ஒரு பாவனை அவனுக்கு என்னன்னா இப்படி பயங்கரமாக அப்படி இம்சாத்தம் இல்லைன்னா என்னை நான் காப்பாற்றிக்க முடியாது அனி இவனுக்கு உள்ள ஒரு சுபாவம் எமோஷன் இருக்கு பாருங்க. ரொம்ப சட்டில் பாயிண்ட் இது. அதினை அவனை வியக்தப்படுத்துறதுக்கு அப்போது அப்படிப்பட்ட சக்தி எனக்கு வேணும், என்னை யாரும் தாக்கக்கூடாது அப்படி நினச்சிக்கணும். அப்போது எங்கள் யாரும் தாக்கக்கூடாது, எங்கள் கிராமம் யாரும் தொடக்கூடாதுன்னு அங்கே அப்படிப்பட்ட ஒரு தேவத்தனை வைக்கணும். அது எங்கள் கிராமத்தினை காப்பாற்றும். இப்போ இது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலும். அது அந்தந்த யுகத்திலும் அது அப்படி இப்படி டாமினேட் பண்ணி இருக்கும். அப்போது அவனை அந்த பாவத்தோட அப்படி வச்சான். சரி, அப்போ அவனை அதுக்கு என்ன அதெல்லாம் அப்போது இவங்களுக்கு பசியோடு இருக்கான், நாக்கு தொங்க போட்டிருக்கான், ரத்தம் பிடிச்சி விட்டுப்பான், அதனால் அவங்களுக்கு பலி கொடுத்தாதான் சாந்தி ஆகும். இப்படி எல்லாமே அவனே பாவனை இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பார்த்தா இஷ்டத்துக்கு எப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படி பண்ணி அது பேர் சொல்லி சாப்பிடலாங்க. அசல் ரிச்சுவலே பண்ணாமல் எந்த பூஜை பண்ணாமல் சாப்பிட்றானே. அட்லீஸ்ட் முதல்ல ரிச்சுவல் ஒரு காட் கனெக்ஷன் கொடுக்கணும். அது தாமசிக காடு, ராஜசிக காடு, சாத்விக காடு கனெக்டட். அப்போ அது கூட ஊரும் அந்த கூட்டம் மொத்தம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து விடணும். பொதுவான ஒரு விழா பண்ணணும், அங்கே பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்போ பலி అనేది சில பேருக்கு மட்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் கொடுத்த லைசன்ஸ் நமக்குள்ள பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. தாமசிக்க குணம் இருக்கிறவங்க அவன் எப்படி பிடிக்கிறதப்போ. அதனால் இந்த க்ஷுத்ர தேவதை ஆராதனா இதிலேருந்து கிரமமாக இந்த தாமசிக்க க்ஷுத்ர தேவதைகளின் ஆராதனை பண்ணுறதுலேருந்து ராஜசிக்க தேவதைகளின் ஆராதனை பண்ணுறதுக்காக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும். யார் கைடன்ஸ் கொடுப்பான்? எங்கெங்கோ யாரோ மகாத்மாக்கள் வருவாங்க, குருகள் வருவாங்க. அப்புறம் அவங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாறுவான். அதுக்கப்புறம் ஊர் வெளியில் ஐயனார் அந்த அம்மா இருந்தால் கூட ஊருக்குள்ளே மட்டும் ஒரு முருகன் கோவில், ஒரு சின்ன விநாயகர் கோவில் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. விநாயகர் பேர்லனும் முருகன் பேரில் யாரும் பலி பண்ணுறதில்ல. அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் அந்த அம்மன் கோவில் தனியாக வச்சு அந்த ஊர் வெளியில் அப்போ அங்கே வச்சு அது பண்ணி அப்போது அதுக்கும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிதானமாக சாத்விக தெய்வத்துக்கிட்ட ஈடுபடுற மாதிரி மாற்றணும், படிப்படியாக மாற்றணும். அப்படி பண்ணி அவனை அதுதான் வேதத்துடைய லட்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சிலது வேதத்துலேயே பர்மிஷன் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் தட் இஸ் நாட் தி பர்மனெண்ட் லைசன்ஸ். அவன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விவேகமும் ஞானமும் அடுத்த ஒரு கொஞ்சம் ஜன்மங்களுக்கு அப்புறமாவது ஞான மார்க்கத்துக்கு வருவான், சுத்த பக்தி மார்க்கத்துக்கு வருவான். அதுதான் விஷயம். வேதம் ஸ்டாப் பண்ணுங்க சாப்பிடாதான்னு சொன்னால் இவன் வேதத்துக்கிட்டே வரமாட்டான், உள்ளமாக கொண்டு வரணும். இதுதான் பண்ணுறது. இப்படி சொல்லும்போது இங்கே ஒரு சைட் பாயிண்ட்டு கேள்வி வரும். அப்போது மரங்களும் காய் பழம் எல்லாம் நம்ம அதெல்லாம் பறித்து சாப்பிட்றோம், சிலதெல்லாம் வட்டுறோம், எல்லாம் செய்கிறோமே. அப்போ பிளான்ட்ஸ்னு சாப்பிட்லாமா? பிளான்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டதானே கேள்வி வரும். இது கூட ஜென்ரல் நிறைய பேருக்கு கேள்வி. இப்போ அதெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும். அப்போது அதுக்கு என்ன சொல்லுதுன்னா மனுஸ்மிருதி அப்போ ஆமாம் அதில் கூட உயிர் இருக்குது. ஆனால் மரங்கள் செடிகளுக்கு நீ பண்ணுற அந்த துரோகம் இருக்கே அது அல்ப துரோகம். அல்ப துரோகத்தினால குறைஞ்ச துரோகம் நஷ்டத்தினால நீ வாழ்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம், அதி துரோகம் பண்ணக்கூடாதுன்னு மனுஸ்மிருதியில் ஸ்லோகம்.
மாதிரி இப்போ அந்த மரம் அதை கூட అందుకనే ஒரு லெவலில் வந்து ரொம்ப தெரிஞ்சு ரொம்பவே அது நாசனம் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. மரமானால் கூட அதுக்கு பெருசாக நமக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு வேணும். அதனால தான் அஹிம்சனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கிறவங்க வந்து வானப்பிரஸ்த லெவலில் இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. பொதுவாக கீழே உளுந்தது மட்டும்தான், காஞ்சி போனதோ அது அப்படி தவிர எந்த மரத்துக்கு செடிக்கு கூட நஷ்டப்படுத்த மாட்டான். அப்புறம் இன்னும் நீ கேள்வி கேட்டு அப்புறம் அதுக்கு பதில் கஷ்டம். அப்போ ஏன் அந்த தானாக உளுந்து போன பழத்தில் மட்டும் கொட்டை இல்லையா, அந்த கொட்டத்தில் பிராணம் இல்லையா, ஜீவில்லைன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் அது எண்ட்லெஸ் பிரச்சனையாகவே இருக்கும். அதேனால தான் சாஸ்திரமே சொல்கிறது ஜீவஸ்ய ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு ஜீவி இன்னொரு ஜீவன் மீதில் தான் அதை நீ ஆதாரப்பட்டு தான் வாழறது. தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் திஸ் கிரியேஷன். அதனால் நீ ரொம்ப அது ஸ்ட்ரெச் பண்ணி மண்டை உடச்சிக்காத. ஸோ ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது சொல்லலை இப்படி என்ன ஆகும்? இப்போது அது எந்த யக்னம் யாகம் இல்லைன்னு வேறு மதங்களாவது நம்ம ஆள் கூட நிறைய பேர் சும்மா சும்மா கொலை பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு இல்லை. அப்புறம் அந்த பசு ஹிம்சைக்காகவே பசுகளை நீ வளர்த்தி அதுக்கு ரொம்ப வெயிட் போடுறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கு ஆர்டிஃபிஷியல் ப்ரெக்னென்சி வர மாதிரி அது பண்ணி அப்பா எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன உலகத்தில் மெஜாரிட்டி பீப்புள் ஆர் எடிக்டட் நவ் டு தி நான்வெஜ். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க. இப்போ ஏதோ சில பேர் பேசுவோம் அந்த நாட்டில் கூட, பட் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கான். அப்போ அது இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு, நிறைய வேணும், பாப்புலேஷன் ஆகிடுது. அப்போது அதில் ப்ராஃபிட் வேணும், அதே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டான். எல்லாமே அப்படி மென்டாலிட்டினால அளவில்லாதக்கு ரொம்பவே கொடுமைப்படுத்தி நாசனம் பண்ணுறது. பிரகிருதி கூட இப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது. அதுதான் நடக்கிறது. சரி, இதுதான் விஷயம். இங்கே பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இது பரோட்சமாக சொல்லப்பட்ட இந்த விஷயம் அவங்களனே கூட இதில் வந்து நிறுத்தி வெளியில் கொண்டு வரவனது பரோட்சம். தேமே மதம் அவிக்னாய, என்னோட அபிப்பிராயம் என்றார். இங்கே மே என்ன சாஸ்திரம், பகவானுக்கு சாஸ்திரத்துக்கு வித்தியாசம் இல்லை. வேதஸ்வரூபமே பகவான், பகவானோட ஸ்வரூபமே வேதம். மே மதம் என்னோட அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காமே ஓகே. ஏன் அது வந்து பரோட்சமாக இருக்கு, மறைவாகவே இருக்கு. நேற்றுக்கு அது கூட பேசியிருக்கும் இல்லையா? பரோட்சமாக இருக்கு. பரோட்ச விஷயாத்மகாக இது எல்லாமே இப்படி நேராக சொல்ல முடியாது. நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து நிம்மதியாக கேட்கறதுனால, தொடர்ந்து கேட்கறதுனால, பாயிண்ட் வைஸ் சொன்னதுனால உங்களுக்கு ஒரு புரியறது. இப்போது சடனாக யாருக்காவது சொன்ன எந்த விஷயமோ அது புரியுமா? கேட்கறதுக்கு டைம் இருக்கா? டூ மினிட்ஸ் நியூடில்ஸ் மாதிரி, ஷார்ட்கட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மாதிரி அவனை வந்து ஹவு டு கெட் த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபோனில் கேட்பான். இப்படியெல்லாம் படித்தா வருமா? கேட்டால் வருமா? முடியுமா? ஏன்னா மனுஷனுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் எல்லாம் டக்குன்னு நடக்கணும். அது ஆத்ம ஞானத்திலோ ஆத்தியாத்ம வித்தியிலோ நடக்காது. அது அந்த புத்தி இருக்கிறவங்க இது பரோட்சமாக இருக்கிறதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா, குறைஞ்சி ஒரு பகவத்கீதாவது முழுசாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈஸியஸ்ட்டு பட் த பெஸ்ட்டு சாஸ்திரத்தோட சாரம். அதனால பகவத்கீதை சொல்லிட்டுருக்கேன். அது கேட்காம நீ சும்மா எந்த கேள்விகளும் கேட்காத, உனக்கு சாஸ்திரம் புரியாது. ஆனால் மக்கள் என்ன வச்சுக்கிறாங்க, இன்டர்நெட்டில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து அப்படி பார்த்து கொஞ்சம் கேட்டு, நான் இங்கின்னு பார்த்தோம் சில புஸ்தகம் வாங்கி ஏதோ அப்படி லைட்டாக படித்து இப்படி பண்ணி ஃப்ரெண்டு இப்படி போனால் நீ வந்து எதுக்கு லாய்க்கு இல்லாத ஆகிடுவான், ரெண்டு கட்டவன் ஆகிடுவான். ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் படித்தவங்க எஜுகேட்டடு கூட
so-called religious people also behave in such a way only because I have no time. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறா, கீதா சிடிஸ் இருக்கா? அப்போ என்னமோ கீதா பகவத்கீதை கேட்குறதுக்கு விரும்புகிறாங்கண்ணா. இல்லை உங்களோட சாண்டிங், நீ சாண்டிங் பண்ண சிடி இருக்கா? ஏன்னா சாண்டிங் போதும், கீதா கேட்குறதுக்கு எனக்கு எங்கே டைம் இருக்குது, பொறுமை இருக்குது, டிவி பார்க்குறதுக்கு இருக்குது. அப்போ எப்படி தான் புரியும்? அப்போது சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீ கண்டதே காட்சி கொண்டதே கொல்லாமல் நீ ஒன்று வழியில் நீ போயிட்டு இருப்பே. உனக்கு லைஃபுடைய கோல் தெரியாது, லைஃபுடைய பர்பஸ் தெரியாது, சாஸ்திரம் குரு பகவானுடைய எதுவுமே உனக்கு புரியாது. ஈக்குவல் டு த ஜந்து மாதிரி அது திட்டாரில் நிறைய வாட்டி. ஜீவச்சவம், ஜீவிச்சிருக்கிற டெட் பாடி என்னார். அதனால இங்கே அப்படினால என்ன ஆயிடுச்சு, ஹிம்சாயாம் எதி. இப்போ எதுக்கு அப்படி என்ன விஷயம் பாருங்க. இப்போ நான் பேசின இத்தனை விஷயத்தை நாங்கள் டைரெக்டாக சொல்லலை கிருஷ்ணர். நான் முன்னாடி இவ்வளோ பேசினால இப்போது எதி ராகஸ்யாது ஹிம்சாயாம், யாருக்கு அந்த ஹிம்சையில் எதுக்கு ராகம்? நான் ஹண்ட் பண்ணணும், அதை கொண்டு வந்து கொளுத்தி சாப்பிடணும். அப்படிங்க அவனுக்கு ராகம் இருக்குது, அதில் அட்டாச்மெண்ட் இருக்கு. விலை ஜாஸ்தினாலேயோ என்ன தெரியல, சில குடும்பங்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை வந்து அந்த ஞாயிறு நினைக்கிறேன் சண்டே மட்டும் நான்வெஜ்ஜு. நான் கேட்குறேன், அந்த நான்வெஜ் கொண்டு போய் சுவாமிக்கு முன்னாடி நைவேத்தியம் காட்டி, டெய்லி சுவாமி இருக்கான் வீட்டில், ஏதோ ஒரு சுவாமி இருக்கிறேன், அந்த சுவாமிக்கு இந்த கும்பிட்றோம் நமஸ்காரம். அன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதோ நான்வெஜ் பண்ணுறேன், எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க. அப்படி எல்லாம் கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாப்பிடுவான். நான் தெரியல எனக்கு, பிகாஸ் அந்த அளவுக்கு க்ளோஸாக யாரும் கேட்கல, தெரிஞ்சுக்கல. இப்போ இங்கே படிக்கிறதுனால சந்தேகம் வருது. ஆனால் அப்படி சார் டெய்லி எங்கே சார் சாப்பிட்றது, பணம் இல்லை, பணம் இருந்தால் டெய்லி சாப்பிடு. அப்படி சில பேர் இருக்கான், அப்படி கூட அவனுக்கு டெய்லி இல்லைன்னா தூக்கம் வராது. சில பழக்கங்கள் கொஞ்சம் இதோ அதாவது இருக்கணும். அப்படி என்ன இதோ ராகம் இதில் ஹிம்சாயாம். ஹிம்சை எது பண்ணுறேன்? இப்போ பலி கடவுளுக்கானு கூட பண்ணல ஆக்சுவலில். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். ஓகே, நான் இதுக்கே டைம் கொடுத்துருவேன், 3 ஸ்லோகம் கண்டினியூஸ். சரி, எது எப்போ அவனுக்கு இதில் ஒரு ராகம் ஈடுபாடு இருக்க, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் அது டிசைர் ஆசைப்படுறானோ, அதுக்காக பரோட்சமாக இவனே சரி இந்த மாதிரி இந்த அக்கேஷனில் இப்படி யஜ்ஞம் பண்ணி யாகம் பண்ணி ஆஃபர் பண்ணி அப்புறம் அது பிரசாதமாக சாப்பிடேன். அப்படின்னு நானும் சொன்னால், சாஸ்திரம் சொன்னால், ஓகே, யஜ்ஞ ஏவ, யஜ்ஞம் பண்ணி தான் அந்த சமயத்தில் மட்டும் சாப்பிடும், கிரமமாக அது கூட விட்டுடுன்னு சொன்னால் ந ஏவ சோதனா, இட் இஸ் நாட் எ பர்மனெண்ட் லைசன்ஸ். இந்த விஷயம் எங்காவது வேறு பகவத்கீதையில் எங்கேயுமே பேசலை. இது உபனிஷத்தில் நம்ம எங்கேயுமே இதை டச் பண்ணல. இட்ஸ் நாட் சோதனான்னா, இட்ஸ் நாட் எ பர்மனெண்ட் லைசன்ஸ் அண்ட் குட் என்கரேஜ். அடுத்த மதங்கள் அப்படி தான் சொல்கிறது. எவ்ரிடே யூ ஹேவ் டு கில். அப்புறம் அது ஏதோ பண்டிகை வரும்போது நிறைய கொலை பண்ணணும். அதுதான் பகவான் இங்கே சொல்லி, அசல் இவனுக்கு முதல்ல நான் அவ்வளோ சொல்லி அப்படி வச்சா கூட சரி, அப்படி தான் ஏதோ பூஜானே கோவிலானே அப்படி எல்லானே பண்ணுறான் சில பேருன்னு வச்சுக்கோங்க. நிஜமாக பூஜை மேலே கோவில் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யஜ்ஞம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹிம்சா விஹாரா ஹ்யாலப்தைஹி, ஹிம்சா விஹாரா பசுபிः स्वसुखेच्छया, पशुभिः स्वसुखेच्छया यजन्ते देवता यज्ञैः, पितृभूतपतीन् खलाः. இவனுக்கு ஹிம்சை பண்ணுறதுன்னு ஒரு கிரீடா, ஒரு ஹாபி, லக்ஸரி. ஹிம்சா விஹாரா, அதான் இவங்களுக்கு நிஜமாக ஆராதனை பண்ணும் யஜ்ஞம் பண்ணும்ன்றது முக்கியம் இல்லை.
இந்திரிய சுகம், டு சாட்டிஸ்ஃபை மை டங் அண்ட் த ஸ்டமக், மை மைண்டு. அதனால இவங்க ஹிம்சா விஹாராக ஸ்லோகத்தில் இருக்கிற பதம். ஹிம்சனதே ஒரு அவங்களுக்கு ஹேபிட் ஆகி போச்சு, கிரீடா விஹாரான்னா. ஆனால் கர்ம பேர் சொல்லி பண்ணுவான். ஏன்னா இஃப் யூ பிளேம் மீ, நீ வேதம் நீங்கள் தானே சொல்லின்னு சொன்னான், அது சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறவங்களன்னு லிஸ்ட்டில் வச்சுக்கல நம்ம. ஒருவேளை அப்படி யாராவது பண்ணால் கூட நீ வந்து நிஜமாக ஆஃபர் பண்ணுறியா, பக்தியோடு செய்கிறியா? அப்படி பண்ணல, அது அப்படியே ஏதோ பண்ணணும். ஆனால் ஆசை எல்லாருக்கும் எங்கே இருக்கும், இன்றைக்கி அந்த கடிக்க போகிறதே சாப்பாட்டு, அப்படி பண்ணுறேன் இவங்க. ஆனால் கர்மா ஏதோ பண்ணுறோம், யக்னம் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், ஆலம்பக. இந்த ஆலம்பகனே வார்த்தை வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்டு. எதிலோ கர்மகாண்டத்திலோ பசுனி சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த யக்னத்தில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஆலம்பகன்னா அந்த பசுபலி. அதுக்கு வியாக்கியானம் வேண்டாம் என்னது, எதுக்கோ எப்படி வந்துச்சு அந்த பதம், அது வேண்டாம். பட் இட் இஸ் யூஸ்ட் இந்த கர்மகாண்ட அந்த பசுபலியில். இதுக்கு வந்து முக்கியமாக இந்த பசுபலி, இது ஆனிமல் கில்லிங்கன்னு சொல்லும்போது அங்கே என்ன இருக்குமென்னா, இதெல்லாம் எப்படி ரொம்ப பாப்புலர் ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னா, முக்கியமாக அந்த சக்தி தேவி வர்ஷிப்பில் வந்தது. அதில் தான் இப்போ கூட நிறைய இருக்குது. அதுக்கு பேர் வாமாச்சாரம். அதில் வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம்னு ரெண்டு இருக்குது. சில பாயிண்ட்ஸ் இது ரிலேட்டட் அப்புறம் நமக்கு லலிதா சாஸ்திரநாமங்களோட வர வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ அந்த தேவி வர்ஷிப்பு. ஓகே, இல்லைன்னா வேறு சில க்ஷுத்ர தேவதைகளும் சொன்னான், டாக்கினி, ஷாக்கினி, பைரவ, அப்படி ஏதோ இது சொல்லி பலதெல்லாம் இருக்குது. இவங்களில் வந்து என்னன்னா மாம்ச மட்டம் இல்லை, மதுபானம் கூட இஸ் எ பார்ட் ஆஃப் தட். இது இந்த அகோரி சாவதி அந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இவங்க எல்லோரும் வந்து இவங்களோட பூஜை எல்லாம் கூட அர்த்தராத்திரி டைமில் இருக்கும், ஸ்மசானத்தில் இருக்கும், இன்னும் ஊருக்கு வெளியில் இருக்கும். பெரும்பாலும் கருப்பு ட்ரெஸ்ஸோ சிகப்பு ட்ரெஸ்ஸோ போட்டுக்குவாங்க பாருங்க. இதெல்லாம் இப்போ லோகத்தில் காணப்படும். அப்புறம் கபாலங்கள், எலும்புகள் இதெல்லாம் போட்டியோ வச்சியோ ஏதோ இருக்கும். என்ன இதெல்லாம்? இது இன்னொரு விதமாக தந்திரத்தில் வந்து வந்தது, புரிஞ்சிக்காமல் வந்தது. இது எல்லாமே டைல்யூட்டட் அண்ட் டைவர்ட்டடு ஆனால் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த வர்ஷிப் எல்லாம் கூட கடைசியில் என்னன்னா இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கு, இல்லைன்னா இவன் ஆசுரி ஸ்வபாவம் தான் இருக்கும். இப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி செஞ்ச பல ராட்சசர்கள், அசுரர்கள் எல்லாரும் அப்புறம் அவ்வளோ செஞ்சு பகவான் வந்தார், தரிசனம் கொடுத்தார் புராணங்களுக்குள்ளே. அவர் வந்து தரிசனம் கொடுத்தா அவன் வந்து என்ன கேட்குறாங்க, உனக்கு கை மேலே தலை வைக்கிறேன், உனக்கு தலைமையில் கை வைக்கிறேன் நான், அந்த பஸ்மாசுரன். ஏன் அதுதான் சுபாவம் அப்படி இருக்கு. பகவான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் சாகவே கூடாது, என்னை யாரும் அடிக்கக்கூடாது, நானும் சாஸ்வதமாக இருக்கணும், இப்படியெல்லாம் கேட்குறேன். இது எல்லாத்துடைய பலம் அதுதான். இப்போ அந்த தேவி ஏதாவது வர்ஷிப்பு பண்ணி அப்புறம் இந்த மாதிரி ஒரு தாந்திரிக்க டைப்பில் அதெல்லாம் பண்ணி என்ன கடைசியில் ஐ வாண்ட் டு கெட் சம் பவர். எதுக்கும் லோகத்தை அடிக்கிறதுக்கு. பவர்னு வச்சு என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறே பவர் வச்சு? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறியா? நீ நிம்மதியாக இருப்பியா? ஏன் இப்படி ஹிம்சாத்மகம்? ஸோ இவனுடைய கர்மையும் ஹிம்சாத்மகம் இருக்கே, புத்தியில் ஆலோசனை அப்படி இருக்கே, அப்புறம் இவனுடைய செயல்கள் அப்படி தான் இருக்குது. இதுதான் புராணத்தில் எந்த கதை எடுத்தால் கூட அந்த அவன் ஏதோ தபஸ் பண்ணி சாதிச்சான்னா, அசுரர்கள் ராட்சசர்கள் பண்ண தபஸ் தேவதைகள் யாரும் பண்ணல.
அவங்க பண்ணி அந்த பவர் வாங்கி அவங்களனால நஷ்டம் అనేది காட்டுறதுக்கு அந்த கதை. சரி, அடிஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? கொஞ்ச நாள் இருந்தாங்க, அடிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் அடிஞ்சு போயிடும். அப்போ எல்லாம் அடிஞ்சு போகிறன்னா அதுக்கே இவ்வளோ ஆன விட மாட்டானே பாருங்க. மனசு மனுஷிக எப்போ பாருங்க எத்தனை வகையான எண்ணங்களோ தாட்ஸோ அதெல்லாம் இருக்கு. அதனால இது வந்து சம்சாரம் மாயா ஒரு விரல் பூலன்னு சொன்னது ரொம்ப கஷ்டம் வெளியில் வருது. சரியான சாஸ்திரத்தினி படிக்கிற மார்க்கத்தில் வந்து யாராவது குரு கடிச்சு சாஸ்திரம் கடிச்சா தவிர வெரி டிஃபிகல்ட். பகவான் சொல்ல போகிறார். லெட் மீ கோ டு த அனதர் ஸ்லோகா. இதெல்லாம் சொல்லி 31 பகவான் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்லோகம் முடிச்சிட்டோம் பாருங்கோ. ஹிம்சா விஹாராஹி ஆலப்தைஹி அதுதான் வச்சுட்டு பசுபிஹி சுகேச்சையா, அதான் அந்த பாயிண்ட் முக்கியம். அவனுடைய சுகத்துக்காக அவனுடைய சாப்பாட்டு நாக்க ஏன் இப்போ அது நீ உயிரோடு இருக்க மாட்டே, அது சாப்பிடலன்னா உன்னோட சரீரம் உயிரோடு வாழ்கிறதுக்கானே ஏதோ கொஞ்சம் சாத்விகமாக கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும். சுகேச்சையா. அப்போ என்ன பண்ணுறான், அதுக்காக யஜந்தே தேவதா யக்னஹி, யக்னங்களை வச்சு பூஜைலன்னு சொல்லி அது சொல்லி இது சொல்லி அப்புறம் யார் யாருன்னு பண்ணுறான். சரி, இந்த பூஜைலாம் நாராயண பகவானா சிவனா பித்ருபூதபதீன், பித்ருಗಳು பூத பேத்த பிசாச்சங்கள்னு. ஏன்னா அதுதான் சக்தி கொடுக்கும் இவனுக்கு. இவங்களை எல்லாரும் பகவான் திட்டுறார். கலாக துஷ்டர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்வப்னோபமமும் லோகம் அசந்தம் ஸ்ரவணப்ரியம் ஆஷிஷோ ஹ்ருதி சங்கல்ப்ய त्यजन्त्यर्थान् यथा वणिक्. இதே கண்டினியூஷன் அந்த தாட்னு வந்து பகவான் என்ன சொல்கிறாருங்க, இப்படிப்பட்ட ஹிம்சையே அவங்களுக்கு ஹேபிட்டாக இருக்கு படுமை. இவங்க என்ன, இவங்களுடைய நோக்கம் இப்படிப்பட்ட தமோகுண ரஜோகுணம் இருக்கிற ஸ்வபாவம் இருக்கிற இவங்க பசுஹிம்சனை பண்ணுறாங்க. இவங்களை வந்து இந்த லோகத்தில் இல்லைன்னா எனக்கு வேறு லோகத்தில் இன்னும் நிறைய சுகம் வேணும், அதுதான் இவங்களுடைய நோக்கம். ஒன்றும் வேறே ஒன்றும் இல்லை. ஐ ஹாவ் டு டாமினேட், ஐ ஹாவ் டு கண்ட்ரோல், ஐ ஹாவ் டு என்ஜாய் இப்படின்னு இவங்கள் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும். கிருஷ்ணா ரொம்ப தீவிரமாக கண்டிக்கிறார், கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. சரியா? என்ன சொல்கிறாரு, இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தை கரெக்ட். இதெல்லாம் சொப்னம் மாதிரி தான். எது நீ எந்த லோகத்துக்கு போனானோ இந்த அளவுக்கு பார்த்தானோ சொப்னத்தில் பார்த்த பெரிய சுகம் பேலஸ்ஸு அப்புறம் பதவிக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இது அப்படி தான். சொப்னோபமம், இட் இஸ் லைக் ஈக்குவல் டு த ட்ரீம். அப்படிப்பட்ட சொப்னோபமாக இருக்கிற இந்த அப்படின்னு சொன்னால் இல்லை, சத்தியம் இல்லை, அது ஃபேக். சொப்னோபமம் அப்படிப்பட்ட அமும் லோகம். அடுத்த வரியில் ஆசிஷா. இது ரெண்டு பதத்துக்கு என்னென்னா இந்த லோகத்திலையோ அந்த லோகத்திலையோ ஒன்றும் இல்லை. அங்கே போனாலும் அப்படி தான். அது அப்புறம் திரும்பி வரணும். ஸோ அதே பர்மனெண்ட் இல்லை, இதே பர்மனெண்ட் இல்லை, இன்னும் உனக்கு நிம்மதி இல்லை. அதனால் லோகம் இவங்க வந்து அப்படி ஆசைப்படுறவங்கள வந்து அசந்தம். ஓகே, சொப்னம்னு சொன்னாவே ட்ரீம்னாவே மித்யா. இன்னொரு வார்த்தை மறுபடியும் அதே தான், அசந்தமன்னா மித்யா. அசத்து, அதுக்கு பதம் வேறு மாதிரி, அசந்தம்.
நாட் ரியல், நாட் பர்மனெண்ட். எது பர்மனெண்ட் இல்லையோ அது ரியல் இல்லை. சத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம்? திரிகால அபாதித்தம் எத் அஸ்தி தத் சத்தியம். 3 காலங்களையும் எப்பவுமே அது மாறாமல் இருக்கின்றனதோ அதே. அப்போது இதெல்லாம் கூட சத்தியம் இல்லை, அசந்தம். அப்புறம் அது மட்டும் இல்லை, ஸ்ரவண பிரியம், நல்ல வார்த்தை, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸ்வர்க்கம் விஷயமாவது அந்த விஷயமாவது, அப்புறம் அந்த மேஜிக் பற்றியாவது அந்த சித்தி பற்றியாவது, பெருசு அதை பற்றி இதை பற்றி சொல்லும்போது எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்ரவண பிரியம். பட் சொப்னமயம், சொப்ன உபமம், அசந்தம். பட் அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்போது மித்யா பொய்யான அது எல்லாம் அதை தான் நல்லா இருக்குல்ல. நம்ம சென்சஸ் மைண்டுக்கு பொதுவாக அதெல்லாம் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது நல்லது இல்லைன்னு சொல்லக்கூடிய உள்ளிருந்து ஒருத்தன் கிளம்பி வந்தால் அந்த விவேக புத்தி தீரா. அதர்வைஸ் சுகம் வருமானு யாருக்கு வேண்டான்னு சொல்லுவீங்களே, நம்மளே சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் நல்ல சுகம் வரும், மோர் கம்ஃபர்ட்ஸ், மோர் ப்ளஷர்னு யார் வேண்டானுவா? சகஜமாக யார் வேண்டான்ல. சரி கொடுத்தோம், அது என்ன பர்மனெண்ட்டா? இப்போ வாழ்க்கையில் நமக்கு கஷ்டப்பட்டு வாங்கின கம்ஃபர்ட்ஸ் அதெல்லாமே ஏதாவது பர்மனெண்ட்டாக இருக்கா? குறை இருந்துகிட்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன், நாசனம் ஆகிட்டே இருக்கு, இன்க்ளூடிங் அவர் பாடி. அதுதான் பகவான் வந்து இது யாருக்கு புரியும்னா கொஞ்சம் சிந்திச்சோம். கேட்கணுமே முதல்ல சொன்னதே ஸ்ரவணப்பிரியம் தான் இதப்பா. அப்புறம் ஆசிஷா இப்படி. ஆனால் இவன் வந்து சங்கல்பிய ஹுருதி. ஆனால் அவன் ஹிருதயத்தில் என்னது? வேண்டாம், நான் கிளாஸு வேண்டாம், எனக்கு சாஸ்திரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என் வீட்டில் டிவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய ஜாப், என்னுடைய பணம், என்னுடைய வாட்ஸ்அப்பு, அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்கே போயிட்டு கிருஷ்ணர் சொன்னார், அவர் உத்தரவு சொன்னார், அவர் யாருக்கு சொன்னால் எனக்கு என்ன சார்? எனக்கு அங்கே வந்த தூக்கம் வரும். கரெக்டாக ஆர் நாட்? நம்மளுக்கு புரியுது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம். நான் ஒன்றும் போய் சொல்லலையே, வந்து கேட்குறதுக்கப்புறம் இது உனக்கு ஏதாவது லாஜிக்கலாக நல்லா இருக்குன்னா இருந்துக்கோ, கண்டினியூ பண்ணு, கேட்டுக்கோ. உனக்கு பிடிக்கல, இதெல்லாம் சும்மா தான் அப்படின்னா போய்க்கோ, பரவாயில்ல. சாஸ்திரா டசன்ட் கேர். ஓகே, அதனால் இப்படி சங்கல்பம் பண்ணி இவன் என்ன பண்ணா? தெஜந்தி அர்த்தான் யதா வணிக்கு. ஒரு வியாபாரி மாதிரி இவன் வந்து மனுஷ ஜென்ம கடிச்சு இது சத்விரோகப்படுத்திக்காம இவன் இருக்கிறது போதும், திருப்தியோடு இருக்கணும். ஆசைப்பட துன்பந்தானே, ஆசை விட இன்பந்தானேன்னு தெரிஞ்சிக்காம எத்தனோ பேர் இப்படி சொன்னால் கூட நானும் சொன்னான் பகவான். என்னுடைய ஏஜென்ட்ஸ் நிறைய குருக்கள் லோக்கத்தில் அவங்களும் சொல்லுவாங்க, ஆனால் இவன் கேட்க மாட்டானே. அர்த்தான், நிஜமான அர்த்தத்தோடு கூடியிருக்கிற, பரமார்த்தத்தோடு கூடியிருக்கிற மோக்ஷதனே தெஜந்தி விட்டுட்டான், கை விட்டுட்டான். அயோக்கிய பயல். அதுதான் அசல் கரெக்ட் அர்த்தம். யோக்கியத்தில்லை, ஞானமடைகிற யோக்கியத்தில்லை. மனுஷ சரீரம் கடிச்சு கூட என்னமோ பண்ணி சுற்றிக்கிட்டே எல்லாம் பண்ணு. அதான் அவன் சொன்ன, நிறைய பேர் அப்படி தான் போகிறான். நிறைய பேர் போட்டோம், உனக்கு என்ன இப்போது? மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. அது அப்படி தான் இருக்கும்ப்பா. அங்கே 1000 பேர் இருப்பாங்க, இங்கே 2 பேர், நம்ம 2 பேர் தான். உத்தவா நீ நான் அந்த பரவாயில்ல, உட்காந்துக்கோ, நான் சொல்கிறேன். So what? Let them go to the hell. ஸ்வர்க்கத்துக்கு போகிறது கூட ஹெல்லு தான். பித்ருலோகம் போகிறது கூட ஹெல்லு தான். ஏன்? ஹெல் மீன்ஸ் வேர் தேர் இஸ் எ எண்ட். அப்புறம் இன்னொரு கதை தொடங்கும். பயணங்கள் முடிகிறதே இல்லைன்னா அப்படி போயிட்டே இருக்கு.
யதா வணிக்கு. இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்கோ, சில வாட்டி இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்மால் கம்பெனிஸ்னு எல்லாத்தையும் நான் இது பண்ணி அப்படி பண்ணி டாமினேட் பண்ணி எப்படியாவது அவங்களெல்லாம் கொஞ்சம் வதக்கி வச்சு, இப்போ பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட்டு சொல்லும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கூட இன்னொருத்தனை அடிக்கிறதா. யாரும் சர்வ லோகா சமஸ்தா சுகுனுபவத்தினை யாரும் பண்ணல. சும்மா வெளியில் ஒரு ஸ்லோகன் சொல்லலாம், ஒரு நாடு வந்து எப்படி டாமினேட் பண்ணுறதானே தவிர நம்ம ருஷிகளுடைய கண்ணோட்டம், பாரத தேசத்துடைய பாவனை இது யாருக்கு இருக்கு? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வசுதைவைக குடும்பம்னு சொல்லிட்டு அமிர்தஸ்ய புத்திராகனே யார் சொன்னாங்க? எப்போ ருஷிகள் சொல்லிட்டாங்க. நீ இப்போ வந்து குளோபலைசேஷன்ன்ற சரி யதா வணிக்கு அப்படி சொல்லி பகவான் வந்து ரொம்பவே ஸ்வரூப ஆனந்தத்தினை அனுபவிக்காமல் ஃபேக் ஆனந்தத்துக்காக போகிறான். சரியா? ஃபேக் ஆனந்தத்துக்கு. அதனால தான் சிரவணப்பிரியமாக இருக்கிறது அட்ராக்ட் ஆகிடுறான். ஓகே, மோக்ஷானந்தத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். நீ பணம் சம்பாதிக்கிற தப்புன்னு சொல்லலை, பட் சம்பாதிச்ச பணத்தினே மோக்ஷானந்தத்துக்காக உபயோகப்படுத்தணும். அப்படின்னா தர்மமாயிரும் அது பண்ணு எல்லாம் பண்ணும். அந்த வழியில் ஆத்தியாத்மிகாக வரட்டும் இருக்கட்டும், ஆசைப்படாது ரொம்ப, அது பின்னாடி ஓடி. அப்போ அப்படி பண்ண ஐடியல் பிஸ்னஸ் தான் அது. அதர்வைஸ் அது வந்து ரொம்ப பூர் பிஸ்னஸ் மாதிரி தான். ஏன்னா ஃபேக் ப்ளஷர்ஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கல, வேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் பகவான் வந்து ரொம்ப தீவிரமாக இது கண்டித்து, அப்புறம் 32 வந்து வேறு டாபிக் இல்லை, பட் ஃபைனல்லி இப்போ பேசின இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி பேசுவார். அது நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.